அவருடைய மனைவியார் திருமதி மீனாட்சி அம்மையார், அவருடைய மகன் இராமி இயற்கை ரசனார் அக்கறையில் இங்கே தொழிலுக்காக இங்கே வந்து வாழ தொடங்கிய பிறகு இங்கே இந்த அமைப்பை துவங்கினார். எனக்கு நன்றாக தெரியும். மட்டுமல்லாமல் துவக்க காலத்தில் நானும் அவருடைய தம்பியார் தம்பி ஆர் எம் மஞ்சு போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டு அவருக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லியுள்ளோம். 2012 இராமி இயற்கை ரசனாருடைய தம்பி ஆர் எம் மஞ்சு அவர்கள் 2012 காலமானார்கள். காலமான நேரத்தில் இவருடைய சொந்த தம்பி அவர் கரிகலிலே ஒரு மருத்துவமனையில் வைத்து எதிர்பாராத விதமாக ஒரு 10,000 ரூபாய் மருத்துவ பில் கட்ட முடியாமல் அவரது கையில் அப்போது இல்லை. உடனே அவர் சொன்ன வார்த்தை, கருங்கல் ஜார்ஜை அழைத்து வாருங்கள் என்று. 2012 நான் ஒரு கட்டு பணத்தோடு ஓடோடி வருகின்றேன். வந்த நேரத்தில் அந்த ஆரமஞ்சு ஒரு ஓடையில் வீசப்பட்டு இறந்து கிடந்தார். இதெல்லாம் வரலாறுகள். 2013 இதே அமைப்பின் சார்பில் வாழ்க்கையை வரலாறு ஆக்கினோம் என்கின்ற தலைப்பில் ஒரு புஸ்தகம், இந்த இயற்கை ரசனாருடைய தம்பி ஆர் எம் மஞ்சு அவர்களை பற்றி ஒரு புஸ்தகம் வெளிவந்தது. இந்த அமைப்பில் தான் வெளியிட்டார்கள். இதில் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அந்த புஸ்தகத்தில் நான் எழுதியுள்ளேன். ஆர் எம் மஞ்சுவை பற்றி பல தகவல்கள் நான் எழுதியுள்ளேன். அது புஸ்தகம் உங்களிடம் இருக்கும் என்று கருதுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு இங்கே ஆற்றலோடு தலைமை தாங்குகின்ற கன்னித்தமிழ் கலை இலக்கிய சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் நாக ஐயப்பன் அவர்களே, சங்கத்தினுடைய செயலாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் நடராஜன் சார் அவர்களே, நல்லாசிரியர் கணபதி அவர்களே, சசிகுமார் சார் அவர்களே, அன்பு அண்ணன் தக்கலை சந்திரன் என்பது நான் கருங்கல் ஜார்ஜ் என்கின்ற பெயரை சூட்டி எவ்வளவு பிரபலப்படுத்தினோம்னா எங்கள் ஊரை அதற்கு முன்பே தக்கலை என்ற பெயரை தக்கலை சந்திரன் என்ற பெயரில் அடைமொழியோடு வாசித்து அதை நேசித்து ஏறத்தாழ 55 ஆண்டு காலம் அந்த அடைமொழியோடு வாழ்வர் அந்த தக்கலை சந்திரன் அவர்களே, இலக்கிய விருது வருகின்ற பெற்ற அன்பு தம்பி முதல் சங்க பத்திரிகை ஆசிரியர், இந்த புத்தக எழுத்தாளர்களுக்கெல்லாம் அடைமொழி கொடுத்து அவர்கள் தயாரித்த புத்தகங்களை எல்லாம் இந்த மாவட்டத்தில் இருந்து விற்பனை செய்து அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்த தம்பி சிவனி சதீஷ் அவர்களே, இசைமணி விருது வாங்கிய டாக்டர் சிந்து அவர்களே, அறிமுகம் செய்த பேராசிரியர் சுகிர்தா பஸ்வத் அவர்களே, விருது வழங்கிய முருகேசன் அவர்களே, நாடகவே ஜோத் பிரகாஷ் அவர்களே, கவிஞர் டால்வின் ராஜா அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, தீவம் பிலிப்போஸ் அவர்களே, பரமேஸ்வரன் அவர்களே, மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் தக்கலை பென்னிசார் அவர்களே, என்னோடு இங்கே வருகை தந்து எனக்கு நான் பசித்தோர்க்கு உணவு என்கின்ற அமைப்பை கடந்த 6 ஆண்டு காலமாக நடத்தி வருகின்றேன். கருங்கலிலே தினமும் 170 பேருக்கு சாப்பாடு வழங்குகின்றேன். அந்த 6 வருடமும் என்னோடு இணைந்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் விறகு பறக்குவதிலிருந்து அரிசி கொண்டு வருவதிலிருந்து அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்ற தம்பி டாக்டர் சி ஜஸ்டஸ் அமர்தேன் PhD அவர்களே, எல்லோருக்கும் மேலாக இங்கே இந்த இயக்கத்தை என்னுடைய மரியாதைக்குரிய நிறுவனர் துவங்கிய பிறகு இறந்து போன பிறகு இந்த அமைப்பை மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 50 ஆண்டு காலம் நான் சமூக சேவை செய்துள்ளேன். ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் 50 ஆண்டு காலம் செய்துள்ளேன். என்னை விட மூத்தவர்கள் இந்த மாவட்டத்தில் உண்டு. தக்கலை சந்திரன் அவர்களை தான் நான் கூர்ந்து கவனிப்பேன். அவர் என்னை விட சமூக சேவையில் சீனியர், மூத்தவர். அது மறைக்கவோ முடியாது. எனக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், கருங்கல் ஊர் மக்கள் ஒரு 500 பேர் ஒன்று திரண்டு என்னை அப்படியே 50 ஆண்டு சேவைக்கு அழைத்து வந்து பட்டாசுகள் போட்டு மேலதாளம் முழங்க 300க்கு மேல் சால்வைகள் அணிவித்து எங்கள் கருங்கல் ஊர் மக்களால் கௌரவிக்கப்பட்டேன். உங்களும் கௌரவிக்க நிறைய பேர் இந்த கூட்டத்தில் இருக்கின்ற தக்கலை சந்திரன் மாத்திரமல்ல, இங்கே குழுமி இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 20 பேர் உள்ளோம். 20 பேரும் சேவையாளர்கள் தான். ஒருவரை விட குறைந்தவர்கள் அல்ல. வேறு வடிவில் நம்முடைய இசை வடிவில் இந்த சகோதரி சொன்னார்கள்,
வருமானம் இல்லை. ஆனால் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இசைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதுவும் சேவைதான். எல்லாருமே இருக்கின்ற அத்தனை பேருமே சேவையாளர்கள் தான். ஒருவர் கூட சேவை இல்லாதவர்கள் இல்லை. நான் 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டேன். எனக்கு ஒரு நாட்டுக்கு நடத்தது மாதிரி எங்கள் ஊர் மக்கள் நேசித்தார்கள். அதுதான் எனக்கு வெற்றி. எனக்கு அதை தொடர்ந்து இங்கே எனக்கு மரியாதை செய்த வாழ்த்து சால்வைகள் அணிவித்த அத்தனை பேருடைய பொற்பாதங்களையும் வணங்குகின்றேன். நான் வாழுகின்ற காலம் வரை கலிங்கல் ஊர் மக்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் நன்றிகடன் காட்டுவேன். எங்கள் ஏழை மக்களுக்கு இப்போது 170 பேருக்கு சாப்பாடு போடுகின்றோம். அது இன்னும் பெருகி அதிக பேருக்கு நான் வாழுகின்றவரை மதிய உணவு வழங்க வேண்டும் என்று கடவுளை வேண்டி எனக்கு பேச வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.